ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் அனுமன் ஜெயந்தியை பற்றி தான் ஷேர் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி இதுக்கு முந்தைய பதிவில் அனுமன் ஜெயந்தி வழிபாடு பற்றி தான் உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம், என்ன பாராயணம் பண்ணலாம், அப்புறம் அந்த திதி எப்போ வருது, மூல நட்சத்திரம் எப்போ வருது, இது எல்லாத்தையும் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இது பயனுள்ள பதிவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ராமபக்தன், வாயுபுத்திரன் அப்படின்னு நிறைய பேர்களால் அழைக்கப்படுறாரு நம்ம ஆஞ்சநேயர். இவருக்கு ராமபக்தன் அப்படின்ற பேருக்கு நிகரே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என்ன பேர் வச்சு அழைச்சாலும் ஸ்ரீ ராமபக்த அனுமன் அப்படின்ற பேருக்கு நிகராக எதுவுமே இல்லை. அவர் அவதரித்த தினத்தை தான் அனுமன் ஜெயந்தியாக நம்ம கொண்டாடுறோம். இவர் சிவபெருமானின் ருத்ர வடிவமாக இருந்தாலும் சிவ விஷ்ணு சக்திகளின் ஐக்கியமான வடிவமாக இருக்கிறதுனால அனுமனை வேண்டி வழிபாடு செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பொதுவாக அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு அவரோட அருள் வேண்டி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது தான் நிறைய பேரோட வழக்கம். ஆனால் சிலர் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு விரதம் இருந்து ராமநாமம் சொல்லி ஆஞ்சநேயரோட மந்திரங்கள் சொல்லி ஆஞ்சநேயர் அருளை பெறுவதற்கு வேண்டிக் கொள்வது நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போது அனுமன் ஜெயந்தி மார்கழி மாதத்தில் வரும் மிக முக்கியமான வழிபாட்டு விரத முறையில் ஒன்று தான் அனுமன் ஜெயந்தி. ஆஞ்சநேயரோட அவதார தினத்தில் விரதம் இருந்து அவரை வழிபாடு செய்கிறதுனால ஆஞ்சநேயரின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாமே விலகி அதில் நமக்கு வெற்றி கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், செல்வ வளம், வளர்ச்சி, பாதுகாப்பு எல்லாமே கிடைக்கும். உங்கள் தொழிலில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வரம் கிடைக்கும். இந்த நாளில் குறிப்பிட்ட வழிபாடுகளை நாம் செய்கிறதுனால ஆஞ்சநேயரோட அருளை நம்ம பரிபூரணமாக பெற முடியும். ஆஞ்சநேயரை மற்ற நாட்களில் நாம் வழிபாடு செய்கிறத விட இந்த மார்கழி மாதத்தில் வரும் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்கிறது மிக அதிகமான பலன்களை நமக்கு கொடுக்கும். அனுமன் மார்கழி மாத அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் இணைந்து வர்ற நாளில் தான் அவதரிச்சிருக்கிறாரு. இந்த ஆண்டு மார்கழி அமாவாசை, அதாவது அனுமன் ஜெயந்தி டிசம்பர் 30 திங்கட்கிழமை வருது. அன்றைய தினம் காலையில் 4:45 மணிக்கு துவங்கி டிசம்பர் 31 காலை 5:05 வரைக்கும் அமாவாசை திதி இருக்கு. அதே போல் டிசம்பர் 30 பார்த்திங்கன்னா அதிகாலையில் 12:20 மணிக்கு துவங்கி டிசம்பர் 31 அதிகாலை 1:15 வரைக்கும் மூல நட்சத்திரம் இருக்குது. இந்த நாளில் நாம் முன்னோர் வழிபாடோட அமாவாசை இருக்கிறதுனால நாம் முன்னோர்களையும் வழிபாடு செஞ்சுட்டு இந்த ஆஞ்சநேயருக்கான விரதத்தையும் நீங்கள் இருந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும். அதாவது அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு முதலாக அனுமனை வேண்டி விரதம் இருந்தவர் பாண்டவர்களின் பத்தினியான திரௌபதி தான். இது புராண கதைகளின்படி யார் ஒருவர் அனுமனின் விரதம் இருக்கிறாங்களோ அவங்க எடுக்கும் காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றியும் அமைதியும் செல்வ வளமும் நிறைந்த வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு பிரம்மதேவர் வாயு பகவானுக்கு சத்தியம் செய்து வரமளித்ததாக சொல்றாங்க. அனுமன் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு ஆரோக்கியம், மகிழ்ச்சி கிடைக்கிறதோடு அவங்க விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். பாண்டவர்கள் வனவாசத்தில் ரொம்ப கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறப்போ வேதவியாச மகரிஷி தர்மனுக்கு உபதேசித்த விரதம் இந்த விரதம். பகவான் கிருஷ்ணரும் திரௌபதிக்கு அனுமன் விரதத்தின் கதைகளையும் இந்த விரதம் இருக்கிறதுனால கிடைக்கும் சிறப்புகள் முக்கியத்துவம் குறித்தும் எடுத்துரைத்ததாக நம்ம புராணங்கள்ல இருக்கு. இந்த நாளில் விரதம் இருந்து அனுமனுக்கு வெற்றிலை மாலை, வடை மாலை, வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்கிறதுனால அனுமனோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதோட ராமநாமம் உச்சரிக்கிறது அளவில்லாத புண்ணிய பலன்களை நமக்கு கொடுக்கும்.
அனுமன் விரதம் இருக்கிறவங்க 13 முடிச்சுகள் போட்ட கயிறு ஒன்றை எடுத்துக்கோங்க. அதை கையில் கட்டிட்டு ஓம் நமோ வாயு நந்தனாய ஓம் அப்படின்ற மந்திரத்தை 9 முறை 11 முறை இல்லைனா 27 முறை சொல்லி கையில் அல்லது கழுத்தில் அணிஞ்சுக்கோங்க. அவங்களோட அனுமன் எப்போதுமே இருந்து காப்பாரு. இந்த கயிறை வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு நல்ல பலனை நமக்கு கொடுக்கும். அந்த வழிபாடு செஞ்சுட்டு கட்டும்போது நமக்கு அளவில்லாத பலன் இருக்கும். இப்படி அனுமனை வேண்டி முடிச்சுகள் போட்டு வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் தடைகள் சிக்கல்கள் எல்லாமே அவர் நீக்குவாரு. அதோட கோதுமை இருக்கு இல்லையா, அந்த கோதுமையை தானம் கொடுங்க. இல்லைன்னா கோதுமையால் செஞ்ச ஏதாவது பலகாரத்தை தானமாக கொடுங்க. இப்படி செய்யும்போது அனுமனோட அருளை நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதோட பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கும். இதை செஞ்சுட்டு வர்றதுனால உங்கள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு வேறு எந்த ஸ்லோகமும் தெரியலைன்னா நீங்கள் சாதாரணமாக அனுமனோட காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. அதுவும் இல்லை அப்படின்னா ஸ்ரீ ராமபக்த அனுமனுக்கு ஜெய் இந்த மந்திரத்தை நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயமா கை மேல பலன் கொடுக்கும். அதுக்கப்புறமா நீங்க முடிஞ்சா சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுங்க. இந்த அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம். சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கோரிக்கை வச்சு அதை பாராயணம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த சுந்தரகாண்டம் நீங்கள் பாராயணம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு அந்த விஷயத்திலிருந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கண்டிப்பாக இந்த விஷயமா நீங்கள் எதை நினச்சி இருந்தீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும். இது ஆஞ்சநேயரோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நீங்கள் நம்பிக்கை இந்த வழிபாட்டை விரதம் இருந்து செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமா கை மேல பலன் கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இது போல ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.